ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டில் மணி பாக்ஸ் வச்சுருக்காங்க இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் நீங்கள் டிவியில் பார்த்தது 5 lakhs சம்திங் தான் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நிலவரப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13,00,000 சொச்சம், அதாவது சம்திங், அது எவ்வளோன்னு கரெக்டாக தெரில, 13,500,000 நோ சம்திங். ஸோ இந்த அமௌண்ட்டு வந்து பணப்பெட்டியில் இருக்குது. ஸோ இது யாருக்கு ஜாக்பாட் அடிக்க போகுதுன்னா சாண்ட்ராவுக்கு தான் அடிக்க போகுது. ஏன்னா அவங்க தான் எடுத்துகிட்டு போக போகிறாங்க. அது வந்து 99% கன்ஃபார்ம் சொல்லிட்டு நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நடக்க போகுது. ஸோ இன்றைக்கி எபிசோட பார்த்தீங்கன்னா கெமி உள்ளே வராங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷனுக்காக வராங்க. அந்த விக்ராந்த் நடிச்ச எல்பிடபிள்யூன்னு ஒரு படம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த படத்தோட ப்ரொமோஷன் டீம் உள்ளே வராங்க. ஸோ மேபி இன்றைக்கி நைட்டோ இல்லை நாளைக்கு காலையிலையோ பிரஜன் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவர் வந்த உடனே ஏதாவது க்ளூ கொடுப்பாரு, நீ எடுத்துகிட்டு கிளம்பிடுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் பண்ண போகிறாங்க சாண்ட்ரா. ஏன்னா அவங்க அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு. ஸோ கண்டிப்பாக வந்து 99% சாண்ட்ரா எடுக்க தான் வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா 13 லட்சம்ன்றது ஒரு பெரிய அமௌண்ட்டு தான். ஸோ அந்த அமௌண்ட் அவங்க இங்கே இருந்தாலும் சம்பாதிக்க போகிறதில்ல. ஸோ அவங்களுக்குமே தெரியும். ஸோ ஒரு பக்கம் விக்ரமும் சொல்லிட்டு தான் இருக்காரு, மேபி சாண்ட்ராக்கு முன்னாடி இவர் முந்திக்கிறாரா என்னன்னு தெரியல. ஸோ இவங்க 2 பேரில் யாராவது எடுக்க போகிறாங்க. நம்ம சொல்லியிருந்தோம் அரோரா சொல்லியிருந்தோம். ஸோ அவங்க இப்போ கொஞ்சம் பின் வாங்குறாங்க எல்லாம் பேசுகிறத பார்த்து. ஓகே, நமக்கு வந்து டைட்டில் வினர் ஆக வாய்ப்பு இருக்குமான்ற மாதிரி அவங்களும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களும் எடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா தான் எடுக்க போகிறாங்க மக்களே. 13 லட்சம் அசால்ட்டாக தட்டி தூக்கிட்டு போக போகிறாங்க. சரி பார்க்கலாம் மக்களே, கடைசி அதிர்ஷ்டம் யாருக்கு அடிக்குதுன்னு. உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.